மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கல. எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது, நடிகலாம் ஜெயிச்சிட்டாரு. அந்த நடிகர்லையும் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வராக ஏற்றுக்குவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவரு சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஆக்ஷன் ஹீரோ, அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கல. அவர் ஆக்ஷன் ஹீரோ. ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவா இருக்குங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. முக்கியமான இயக்குனர் தமிழ் சினிமால நிச்சயமாக பீக் என்டர்டைன்மெண்ட்ல மட்டுமே கவனம் செலுத்தி நம்ம எல்லாரையும் இன்னைக்குமே ஒரு படம் பார்த்தா ஒரு பியூர் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கமர்ஷியல் கிங் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் பேரரசு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எங்கள் அஜித் சார்ட்டு ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்கள் விஜய் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்கார்ல, கொஞ்சம் கேப் விட்டார், இன்னொரு கார்த்திக் வந்துட்டார். நீங்கள் அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் வச்சு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த இப்போ அஜித்னு வந்துட்டார். ஒரு நடிகர் பேரில் இன்னொரு நடிகர் அதே பேரில் வராருன்னா நம்ம கேப் விடணும்னு அர்த்தம். அதனால் அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுவிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அஜித்னு வருவார், அப்படி அடுத்த ஏகேன்னு வருவார், மிஸ்டர் டீன்னு வந்தார்ல ஏகேன்னு வருவாங்க, அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துடுவார். ஆனால் சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சுங்க. உங்கள் ரசிகர் ரொம்ப அவரோடு எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் சார் அவர் சிஎம் ஆகிட்டார். நீங்கள் நடிகர் தான், ரசிகருக்காக நீங்கள் வந்து நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவோம், சீக்கிரம் வந்துவிட்டோம் அவர். அப்புறம் இந்த மேட்டில் இன்னைக்கு புரட்சி தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள் பெப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு. இன்றைக்கி அவரும் சிஎம் ஆட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்றே ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகலாம் ஜெயிச்சிட முடியாது. அந்த நடிகர்லையும் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வராக ஏற்றுக்குவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவர் சிஎம் ஆயிட்டார். அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கல. அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போது ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ அவங்க அடிப்படையாக இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யார்? இந்த உட்காந்துருக்காம ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டார். அது இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் உட்காந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்கள் கால். ஏன்னா இந்த அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் முதல் நாட்களில் ஒரு காலுக்கு இங்கே பல காலம் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேத்தா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன்ட்டு.
நீ இல்லாமல் போனால் நான் என்ன வேணும். சூப்பர் சார். 3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமாக தனது ஆக்கி கொள்ளாமல் அதை யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசாக அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த சிலம்பம் ஒன்று தான். எப்படின்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கணான்னு ஒரு படம், அதில் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக சிவகார்த்தினை வந்து அவங்கள மாஸ்டர் இருந்து உருவாக்கி வெற்றிட வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அதில் ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதில் பெண்களை ஃபுட்பால் விளையாட்டு அது நிறைய வீராங்கனையில் விஜய் சார் உருவாக்குவார். ஆமாம், நிறையா. ஆனால் ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலம்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையாக உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு கனா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.